ஐயோ, இதை எங்கே கொண்டு சொல்ல? இப்படி ஒரு அமைச்சருக்கு உண்டாயா உலகத்தில்? தலையில தான் அடிக்கும். ஒரு முதலமைச்சர் படத்துக்கு லீவு கேட்டு படம் பார்க்க போனா, சரி லீவ் லெட்டர் எழுதி தர சொல்லுங்க சார், நாங்களாம் லீவ் கொடுப்போம். இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு நான் கேட்குறேன்? காங்கிரஸ் கவர்மெண்ட். அவர்களுக்கு வெக்கமா இல்லை? காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். வெக்கமா இல்லை அவங்களுக்கெல்லாம்? சோறு திங்கிறாங்களா என்ன திங்கிறாங்களே தெரியல. ஒரு கொடி வச்சிருந்தாங்க, பாலஸ்தீன் நாட்டுடைய கொடி வச்சிருந்தாங்க. பாலஸ்தீன் நாட்டுடைய கொடியை வச்சிருக்கக்கூடியவன் இந்தியாவில் என்ன வேலை? நீட் தேர்வுக்கு பாலஸ்தீன் நாட்டு கொடியை வைத்திருக்கணும் என்ன வேலை கேட்கிறேன் நான். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதாவது நீட் தேர்வை பொறுத்த மட்டிலும் இது பல ஆண்டு காலமாக பெரிய சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கு. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு நான் கேட்குறேன்? காங்கிரஸ் கவர்மெண்ட். அவர்களுக்கு வெக்கமா இல்லை? காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். வெக்கமா இல்லை அவங்களுக்கெல்லாம்? சோறு திங்கிறாங்களா என்ன திங்கிறாங்களே தெரியல. நீட் தேர்வை கொண்டு வந்து 2011ஆம் ஆண்டு நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு உங்க கூட இருந்ததெல்லாம் கூட்டணி எந்த கட்சியெல்லாம் கூட இருந்தது? அன்னைக்கு திமுக கூட இருந்ததா இல்லையா? சரி, 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு 10 ஆண்டுகள் நீட் தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கதான மாணவர்கள். இதில் குளறுபடிக்கு ஒன்றுமில்லை. அதாவது குளறுபடி லீக்கேஜ் நடந்திருக்கிறது, தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நடவடிக்கை எடுத்த பிறகு யார் காரணமாக இருந்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு நீட் தேர்வு எழுதப்பட்டிருக்கிறது. எழுதிய நீட் தேர்வில் 20 லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள். 20 லட்சம் பேர் எழுதி 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நீட் தேர்வை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 720 மார்க்குக்கு 715 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2016க்கு முன்னால் நீட் தேர்வு வரதுக்கு முன்னால் எத்தனை ஏழை எளியவர்கள், எத்தனை தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள், எத்தனை பேர் இன்னைக்கு அங்கே பாஸ் பண்ணியிருந்தாங்க? படித்தவன், பணக்காரன், டாக்டராக இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இன்னைக்கு டாக்டர் ஆனாங்க. ஆனால் இன்னைக்கு திருநெல்வேலி தொகுதியில் மானூர் ஒன்றியத்தில், மானூர் கிராமத்தில், குத்தாலப்பரிங்கிற கிராமத்தில் இன்னைக்கு தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, அவருடைய வீட்டு குழந்தை இன்னைக்கு டாக்டர் படிக்கும். 5 பைசா செலவுலாம் படிக்கிறாங்க. இதெல்லாம் யாருடைய காலத்தில்? பிரதமர் மோடி அவருடைய காலத்தில். நீட் தேர்வை கொண்டு வந்துட்டு நீட் தேர்வை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு மாணவர்கள் போராட்டங்க பேரில் மாணவர்களாக போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையே. யாரோ ஒருத்தர் அங்கே உண்ணாவிரதம் இருக்கார். யார் அவர்? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு. மாணவர்கள்ங்கிற பெயரில் போராட்ட கலகக்காரர்கள், தேச துரோகிகள் இன்னைக்கு டெல்லியில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. SFI, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பின்னணியில் இந்த கலகக்காரர்கள் இருக்கிறாங்க. எப்பெல்லாம் ஒரு பாராளுமன்றத்தில் எப்பெல்லாம் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம், பில் கொண்டு வராங்களோ, முக்கியமான பில் கொண்டு வராங்களோ, அப்பெல்லாம் இந்த மாதிரியான குழப்பங்களை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே திட்டமிட்ட செயல். இது ஒரு மிகப்பெரிய தேச துரோக செயல். கண்டிப்பாக, நிச்சயமாக நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னொரு மோசமான ஒரு வேலை, காங்கிரஸ் கட்சி இவ்வளவு கோலத்தனமாக இருப்பாங்கன்னு தெரியாது. மாணவர்களை தூண்டி விட்டு மாணவர்கள் பின்னால் போய் இன்னைக்கு காக்ரோச் கட்சியின் பின்னால் நிற்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலை இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதைவிட மோசமான ஒரு அவல நிலை ராகுல் காந்தி கண்டிப்பாக வரத்தான் போகிறது. பெருந்தலைவர் அதாவது மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜ். அதன் பிறகு தொடர்ந்து சத்துணவு திட்டமாக கொண்டு வந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இதில் இன்னைக்கு பெயர் வச்சிருக்குன்னு சொல்றீங்க. தலைவருடைய பெயர் வைக்கிறதுல ஒன்றும் தவறில்லை. நீங்கள் அந்த வீடியோ நல்லா பார்த்தா தெரியும். அதில் மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருந்துன்னு பார்த்தாலே தெரியும். அவ்வளோ வந்தெல்லாம் குண்டாஸ்.
அவங்க வந்ததெல்லாம் கம்யூனிஸ்ட். பின்னாடி பனியில் பெயர் போட்டிருக்காங்க, எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்ஐஎஃப்ஐ, பர்மிஷன் இல்லாமல். பர்மிஷன் இல்லை. பிறகு ஒரு கொடி வச்சுருந்தாங்க, பாலஸ்தீன் நாட்டுடைய கொடி வச்சுருந்தாங்க. பாலஸ்தீன் நாட்டுடைய கொடியை வச்சிருக்கக்கூடியவன் இந்தியாவில் என்ன வேலை? நீட் தேர்வுக்கு பாலஸ்தீன் நாட்டு கொடியை வைத்திருக்கணும் என்ன வேலை கேட்குறேன்னா? என்ன நியாயம் இருக்கிறதுல? அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு காவல்துறையை அடிக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து வண்டியை ஜீப்பை மாற்றி போட்டு தீயரிக்கிறாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? உங்களை ஒருத்தர் அடிக்க வராரு, நீ என்ன பண்ணுவீங்க? ஒழிச்சு ஓடுவீங்களா? தடுத்து நிப்பாட்டுவீங்களா? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவர்மெண்ட். நிச்சயமாக நியாயமான முறையில் நடைபெற்றிருக்கிறது. இதை தூண்டி விடுபவர் ராகுல் காந்தி. கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே போராட்டம் நடத்துகிறாங்க, இங்கே தீக்காகாரம் போராட்டம் நடத்துகிறாங்க. என்னன்னா ஒருத்தன் கையை பிடிச்சா வக்கீல் தான் சொன்னார், ஒருத்தன் கையை பிடிச்சா அவன் காலை பிடிச்சி இழுப்பான். இப்படிப்பட்ட குரூப்பு இந்த மாதிரி ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி தள்ளப்பட்டிருக்கார். சார் இது திரும்ப திரும்ப சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு மேலாச்சு. நீங்கள் சொல்லி நீங்கள் உங்களுக்கு 20 வயசு இருக்கும்போது அனைவரும் 30 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 20 வயசு இருக்கும்போது படித்த பாடம் சார் இது. ஒன்றுமே செய்ய முடியல அந்த நாட்டை. அதாவது பாரதிய மோடியோடைய திட்டங்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியும் பிடிக்காதவங்க கையில் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை கன்ஃபார்ம் பண்ணாங்க. பிஜேபி வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை நடந்த பேப்பர் லீக்கு நடந்த பொறுப்பேற்று சார் இதுக்கு தர்மேந்திர பிரதான் எதுக்கு சார் பதவி விலகணும்? ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவருக்கு கீழே உள்ள டைரக்டர் அதில் லீக்கேஜ் ஆகிருக்கு. நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா? சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அதன் பிறகு தேர்வு நடந்திருக்கா இல்லையா? எவ்வளோ பேர் தேர்வு எழுதியிருக்காங்க? 20 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 720க்கு 715 மார்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதில் நீ இப்போ நீட் வேண்டாம்னா எப்படி? என்ன சார் நாட்டை பைத்தியக்காரன் ஆளுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் சார். நடந்தது சரின்னு யாரும் சொல்ல முடியாது. அதாவது எல்லா காலங்களையும் தேர்வு வந்திருக்கு, அதுக்காக நான் நியாயப்படுத்த முடியாது. காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் 11 தடவை நீட் எக்ஸாமில் கசிவு நடந்திருக்கு. ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துல கூட நடந்திருக்கு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்திருக்கு. இதுக்காக வேண்டி உடனடியாக நீங்கள் ஒரு தவறு பண்ணிருக்கீங்க, உடனடியாக உங்களை க்ளோஸ் பண்ணி முடிவு பண்ண முடியுமா என்ன? உயிரே கொண்டுறவா? எத்தனை ஏழைகள் இன்றைக்கி படித்து பாஸ் பண்ணுவாங்க? மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஏழை இன்றைக்கி ஒவ்வொரு தனியார் மருத்துவக் கல்லூரியிலையும் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மினிமம் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கா அந்த தொகை தான் நீங்கள் வாங்க முடியும். 2 கோடி 3 கோடி கொடுத்து வாங்க முடியாது. 2 கோடி 3 கோடி கொடுத்து வாங்குறவன் கத்திரிக்கோயில வயிற்றுக்குள்ள வச்சு தச்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட டாக்டர் உங்களுக்கு தேவையா? நல்ல முறையில் படித்து மெரிட்டில் உள்ளவங்க வரணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். சார் முதல்ல மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியல் மாற்றினது யார் சார்? கல்வியை முதல்ல மாநில பட்டியலிருந்து மத்திய அரசுக்கு மாற்றுறது யார்? சரி, திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் நான் ஒருவேளை நினச்சேன், ஒருவேளை கொஞ்சம் விவரம் உள்ள ஆளுன்னு நினச்சேன். அப்படி இருக்க மாதிரி தெரியல. எத்தனை வருஷமாக நீட்டு எழுதிட்டே இருக்காங்க, இன்னும் வேண்டாம்னு சொன்னால் எப்படி சார் முடியாது? முடிஞ்சு போன பிரச்சனைக்கு இப்போ தீர்வு காண வரணும்னா எப்படி சார் முடியாது? அது மட்டும் இல்லை, ஜோசப் விஜய் அமைச்சரில் 2 பேர் மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமலே வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இப்படி தான் ஒரு அமைச்சர் லட்சணமே இருக்கும். அவருடைய லட்சணமும் அப்படி தான் இருக்கும். ஐயோ, இதை எங்கே கொண்டு சொல்ல? இப்படி ஒரு அமைச்சருக்கு உண்டாயா உலகத்தில்? தலையில் தான் அடிக்கும். ஒரு முதலமைச்சர் படத்துக்கு லீவு கேட்டு படம் பார்க்க போனா, ஐயோ சரி லீவ் லெட்டர் எழுதி தர சொல்லுங்க சார், நாங்களாம் லீவ் கொடுக்கோம். சார் கூட்டணி பற்றி எல்லாமே தகுந்த தேர்தல் தேதி அறிவிச்சோன்னா வரும். உள்ளாட்சி தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்குது.
சிரிப்பு தான் என்ன செய்ய முடியும். போராடுற ராகுல் காந்தி பார்த்தா இன்னைக்கு கடைசி நேரத்தில் அவனுக்கு புகலிடமே இல்லை, கரப்பாம்பூச்சி பின்னால போய் உட்காந்துருக்காங்க. இங்கே ஜோசப் பூச்சியை பார்த்தா இவர் லீவு வேணும்னு மந்திரிகளாம் லீவு கேட்காங்க. சார் நாட்டை ஃபைலை படித்து பார்த்து நல்லா பண்ண சொல்லுங்கள் சார். ஒரு அமைச்சர் சொல்கிறாரு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பழனியில் 100 கோடி ரூபா சொத்து, என்னுடைய உறவினர் இல்லைங்க. யார் கேட்டால் உறவினர் இல்லைன்னு யார் கண்டுபிடிச்சி சொல்லுங்க தானே சொல்கிறோம். நாங்கள் 100 கோடி ரூபாய்க்கு சொத்து பேர் கண்டுபிடிச்சி கொடுங்க, தண்டனை கொடுங்கன்னு தானே சொல்கிறோம். உங்களை நாங்கள் ரிசைன் பண்ண சொல்லலை. அறநிலையத்துறை அமைச்சர் நான் ரிசைன் பண்ண சொல்லலை. நீங்கள் தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ண சொல்கிறீங்க, நான் அவரை ரிசைன் பண்ண சொல்லலை. தவறை திருத்திடுங்க, கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுங்க. கரூரில் அரசுன்னு அதான் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்த இனாம் பூமி நிலத்தை யாரும் கொடுக்காதீங்க, கொடுக்க முடியாது உங்களால். நான் ஏற்கனவே படித்து சொல்லியிருக்கேன். 1947 ஒருத்தர் கேஸ் போட்டார். 1968 தான் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துச்சு. 80 வருஷம் கையில் வச்சுருந்த லேண்டு இனாம் லேண்டு, கோயில் லேண்டு 80 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, நீ 180 வருஷம் வச்சாலும் சரி அது உனக்கு சொந்தம் கிடையாது, கோயில் தான் சொந்தம். கோயிலில் யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும், கோயிலில் யார் மணி அடிக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும், கோயிலில் யார் சேவை செய்கிறாங்க தூக்குறாங்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்க முடிஞ்ச பிறகு அது வந்து அடுத்தால யாருக்கு வரும் அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். திருநெல்வேலியில் என்னுடைய ஊர்லேயே இருக்குது நெல்லையப்பர் கோயில் இடம் இருக்குது. வீடு கட்டி 50-60 வருஷமாக குடியிருக்காங்க. அது குடியிருப்பு பகுதி. 60-70 வருஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பட்டா கொடுக்க முடியுமா, சட்டத்தில் இடம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு முழு உரிமை நீங்கள் கொடுக்கணும். மற்ற அவங்களுடைய பாரம்பரியம் அனுபவிக்கிறது மாதிரியாவது கொடுக்கணும். இது என்னுடைய கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. இப்போ அவங்க சாஃப்டாக இருக்காங்களா அல்ல ஹார்டாக இருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இது அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும் சாஃப்டாக ஹார்டாக இல்லையான்னு. ரைட், வணக்கம். நாளைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கரப்பாம்பூச்சி பின்னாலுமே ஒளிந்திருப்பதை கண்டித்து ஒழுங்காக நேரடியாக நல்ல முறை அரசியல் பண்ணுங்கள் என்று சொல்லி நாளைக்கு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றிடுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் 10:30 மணி மேல். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.